டேஸ்டியாக ஒரு புதினா சாதம் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாணலியை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த ரைஸ்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் போட்டுட்டோம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் போட்ட உடனே அதில் கடுகு போடுங்க. கடுகு போட்டுட்டு பாருங்கள், பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி போடுங்க, இல்லைன்னா வெடிக்கங்க. பச்சை மிளகா போட்டுட்டு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இவ்வளோ இஞ்சி போட்டிருக்கேன். அதேமாதிரி பூண்டு பாருங்கள், பூண்டு ஒரு 5 பல் போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயமும் போடலாம், ரொம்ப போட தேவையில்லை. இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது எனக்கு இவ்வளோ அளவு வெங்காயம். அதுக்கப்புறம் புளி பாருங்கள், ரொம்ப லேசாக இருக்குது. இந்த அளவு புளி, அதாவது ஒரு கட்டு புதினாவுக்கு இந்த அளவு புளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டுங்க, ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கினா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகும். அதனால் கரெக்டாக வதங்கி இருக்குது பாருங்கள். இந்த பிங்க் கலர் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் இந்த அலசி வச்ச புதினா எடுத்து போட்டுடுங்க. புதினா போட்டு ஒரு திருப்புனாலே போதும். அதாவது கொஞ்சம் இது சுருண்டாலே போதும், ரொம்ப சுருள வதக்க வேணாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணி நான் மீடியமில் வச்சு தான் வதக்குறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது ரொம்ப வதக்கினீங்கன்னா கசந்துருங்க அது. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டு அதே சூட்லேயே வதக்கி விட்டுடுங்க. நல்லா ஆறினோடனே இது மிக்சியில் போட்டு அரைச்சி வதக்கணுங்க. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே கடுகு போட்டு வெடிக்க விடுங்க. கடுகு வெடித்த உடனே 1.5 ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போடுங்க. உளுத்தம்பருப்பு போட்ட உடனே ஒரு 3/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு இந்த இதுக்கு கம்மியாக போட்டால் உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாக போட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக வரும். வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வேர்க்கடலை போடுங்க. வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் சரி, அது போட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வச்சுருக்கேங்க. அது இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன். அது சும்மா கொஞ்சம் போடுங்க, வாசனையாக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி விதைக்கட்டுருங்க. நான் உங்களுக்கு தாளிக்கும் போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிருங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணி விட்டுட்டேன். அதை பாருங்கள், நான் 2 மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். இந்த மாதிரி வதக்கிட்டு அந்த மிக்ஸி அலசின தண்ணி போதுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் அது ரொம்ப கொதித்தாலும் கலரும் மாறும், கசப்பும் எடுக்கும். அதனால் கொஞ்சம் இப்படி பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு, அவ்வளோ பிரிய வேணாம், கொஞ்சம் இது கெட்டி ஆன உடனே இறக்கி சுடு சாதம் உதிராக வடித்த சாதத்தில் போட்டு பிசைஞ்சோன்னா புதினா சாதம் ரெடிங்க. பாருங்கள், சாதம் நல்லா உதிராக இருக்குது பாருங்கள், உதிராக இருக்குங்களா, பிசையும் போது சரியாக இருக்குங்க. இது பாருங்கள், வடித்து ஆல்ரெடி 1 கப் ரைஸ் வச்சுருக்கேன். 200 ml அது 200 கிராம் அது வடித்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த அளவு கெட்டியாக போடுங்க. இந்த ரொம்ப வதக்கவும் வேணும். பார்த்தீங்களா, இந்த அளவு வேணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சாதத்தில் போட்டு பெசறிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், நல்லா கிளறி விட்டேன். பாருங்கள், இதோட நீங்கள் முந்திரி போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் எனக்கு முந்திரி ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா காலையிலேருந்து பொங்கல் எல்லாத்துலேயுமே முந்திரி நிறைய போட்டிருக்கேன், அதெல்லாம் போடல. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பார்த்தலைன்னா கூட போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இல்லை அந்த வேர்க்கடலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்போடு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு, எங்கள் வீட்டு பச்சை மிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி,
அதனால் 2 பச்சை மிளகா தான் போட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. ஓகே பாய்.